எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபோர்த் ஃபேஸ்ல இருக்கும். 31st to 40 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். லேர்னிங் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல, நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டினியூ பண்ணலாம். ஓகே, 31st கொஸ்டின் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் எடுத்த உடனே என்ன, நான் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்றேன், நிறைய வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், அதர் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்றேன். எனக்கு இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எனக்கு இது எல்லாமே என்னோட மனசை வந்து கெடுக்குது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர் சொல்லுவீங்க, எனக்கு இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனாலதான் என்னால படிக்கவே முடியல, என்னோட வேலையை என்னால பார்க்கவே முடியல, என்னோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவே முடியலன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஆக்சுவலி சோஷியல் மீடியாவா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது? எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே நம்மளோட மனசு என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு வேலை பண்றோம்னா அந்த வேலை நம்ம மேல தப்பு இல்லைன்னு தெரியணும்னா இன்னொருத்தர் மேல பழிய போட்டுருவோம். ஓகேவா? அந்த இன்னொருத்தர் யாரா இருப்பாங்கன்னா, வாய் பேச முடியாதவங்க, அடங்கி போறவங்க, சைலண்டா இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. உங்கன்னா யோசிச்சு பாருங்க. சோசியல் மீடியா மேல போட்டீங்க இப்ப பழிய. நான் வந்து போக்கஸா இல்லாம இருக்கிறதுக்கு, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வந்து சோசியல் மீடியா தான் காரணம் அப்படின்னு. கரெக்டா? யாருங்க காரணம்? நீங்க தான். எந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாவோ, வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ வந்து உங்ககிட்ட வந்து மொபைல் நேரா கொண்டு வந்து என்ன பாருங்க, என்னோட ரீல்ஸை பாருங்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. நீங்களா தானே போய் பாக்குறீங்க. எக்ஸாம் டைம்ல அதுவா வந்து நிக்குதா? இல்ல இம்பார்ட்டன்டான ஒர்க் பண்ணும்போது அதுவா இருக்குதா? இல்ல, நீங்களே தானே போறீங்க. அது ஏன் போறதுன்னா, உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்க என்ன இப்ப பண்ணணும், இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதுக்காக படிக்கிறீங்கிறது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல ஆர்வம் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க என்ன பண்ணணுங்கிறதுல இருந்துச்சுன்னா, சோசியல் மீடியா வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. எந்த விதத்துலயும் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. இதை முதல்ல வந்து உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க என்ன பண்ணணும்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுல நிறைய ஃபோக்கஸ்டா இருங்க. எப்படி சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். செகண்ட் கொஸ்டின். நம்ம வந்து நம்ம லைஃப்ல எல்லா லைஃப்லயுமே வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ரொம்ப டவுன்ல போயிருக்கோம். கரெக்டா? டவுன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமையில போயிருக்கும். என்ன வேணா நீங்க என்ன சுச்சுவேஷன் வேணா எடுத்துக்கலாம். நார்மலா லைஃப் வந்து ஹாப்பியா போயிட்டு இருந்திருக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதோட வந்து லைஃப் வந்து ரொம்ப சோக கடல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளேஸ்ல போயிருக்கும். ரொம்ப நீங்க இன்னுமே அதை நினைச்சு கஷ்டப்பட்டுனே இருந்திருப்பீங்க. கரெக்டா? இருப்பீங்க ஆக்சுவலி. சோ எப்படி எந்த மூணு ஹேக்ஸை யூஸ் பண்ணி மூணு விஷயத்துல வந்து எப்படி நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ரீஃப்ரேம்னா என்னதுன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதுலயே இருக்காம அதுல இருந்து வெளியே எப்படி வர்றதுன்னு யோசிக்கணும். அது எப்படி யோசிக்க முடியும்? முதல்ல அதை ப்ராப்ளமா நினைக்காம அதை எப்படி உங்களுக்கு வந்து ஏதோ கத்துக் கொடுக்க வந்திருக்குங்கிற ஒரு சான்சஸா நினைங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, இல்ல ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு விஷயத்த பத்தின புரிதல் இருக்கும்ல, அந்த புரிதலை முதல்ல உடைச்சிட்டு புதுசா ஒரு புரிதலை உருவாக்குங்க. அதை என்னால சொல்லி தர முடியாது, அது ஒருத்தருக்கு மாறும். ஓகேவா? சோ அதை நீங்க எந்த விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்களோ, இல்ல ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்களோ, அதை யோசிச்சுட்டு அதை முதல்ல உடைச்சிட்டு, அந்த புரிதலை உடைச்சிட்டு புதுசா ஒரு புரிதலை உருவாக்குங்க. அந்த விஷயம் உங்களுக்கு 15 வருஷமா இருந்து இருக்கலாம், 45 வருஷமா இருந்தும் இருக்கலாம். அதை உடைங்க. என்ன புரிதல் வேணா இருக்கட்டும், உடைச்சிட்டு புதுசா அதை யோசிங்க, புதுசா அதை பாருங்க முதல்ல. ஓகேவா? ஃபைன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னதுன்னா, செகண்டும் ஈஸி தான் ஆக்சுவலி. இப்ப நம்ம நிறைய பேர் இருப்போம் என்னன்னா, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் பர்சன், நான் எல்லாத்தையுமே கரெக்டா தான் பண்ணுவேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்டா யோசிச்சு பண்ணுவேன் அப்படின்னு. அது யாராலையும் பண்ண முடியாதுங்க. நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் கண்டிப்பா அதுல இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். 100% எந்த விஷயத்தையுமே கரெக்டா பண்ணவே முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. ஈவன் கடவுளாலையும் பண்ண முடியாது. நம்மளா யாருங்க கரெக்டா? பட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம்ல, நான் பெர்ஃபெக்ட் பர்சன், நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே, நினைச்சிட்டு இருக்கட்டும். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு விஷயத்த நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சந்தோஷமா தான் இருக்கணும்னு எனக்கு தெரியும், பட் என்ன பண்ணணும்னு கூட ஆக்சுவலி எனக்கு தெரியும். இப்ப என்னால அது பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதை பர்ஃபெக்டா பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்படி வெயிட் பண்ணாருங்க. இம்பர்ஃபெக்டாவே இருக்கட்டும், 100% கரெக்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? இந்த செகண்ட்ல இருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது 2 நிமிஷம் ஒர்க்கா இருக்கட்டும், 10 நிமிஷம் ஒர்க்கா இருக்கட்டும், இந்த செகண்ட்ல இருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா சீக்கிரமா அது சேஞ்ச் ஆகும். இது பாக்குறதுக்கு வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களா, உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து உங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா, என் லைஃப் நல்லா இருக்கணுங்க, எப்பங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, இந்த செகண்ட்ல இருந்து நல்லா இருக்கணும். கரெக்டா? நான் 2 வருஷத்துக்கு கழிச்சு நல்லா இருந்தா போதுமா? அது வரைக்கும் கஷ்டப்பட போறீங்களா? சோ இந்த செகண்ட்ல இருந்தே நம்ம ஹாப்பியா இருப்போம். ஓகேவா? இந்த செகண்ட்ல இருந்தே நம்ம ஸ்டெப் எடுக்கலாம், ஹாப்பியா வாழணும். ஓகே,
தேர்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரியும். என்னது அது? பாசிட்டிவா யோசிக்கணும். ஓகேவா? இது இந்த பேச்சு எடுக்காத மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் யார் வேணா எடுத்துக்கோங்க, இருக்கவே இருக்க மாட்டாங்க. கரெக்டா? பாசிட்டிவா இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்குங்க நீங்க பாசிட்டிவா இருக்கணும்? நடக்கிறது எதுவுமே பாசிட்டிவா நடக்கல, எல்லாம் நெகட்டிவா நடந்துட்டு இருக்கு. நீங்க மட்டும் எப்படிங்க பாசிட்டிவா இருப்பீங்க? சோ ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற பாக்குறது வந்து நம்ம புரிதல்ல தான் இருக்கு. ஓகேவா? உலகத்துல எதுவுமே வந்து நான் இந்த விஷயம் எல்லாமே கரெக்ட் தான், இந்த விஷயம் பாசிட்டிவ் தானும் சொல்ல முடியாது, இது எல்லாமே தப்பு தான் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அது எந்த பார்வையில நீங்க பாக்குறீங்க அப்படிதான் முக்கியம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு தேவையான விஷயம். சோ ஒரு விஷயத்த நீங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான அதோட விளைவு வந்தா லைஃப் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்குமோ அந்த விதத்துல அதை பாருங்க. பாக்குறது மட்டும் இல்ல, பாக்குறது, நினைக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, தூங்குறது எல்லாமே அதுலதான் இருக்கும். உங்க சிந்தனைகள் இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன லைஃப்ல வேணுமோ, என்ன இருந்துச்சுன்னா உங்க லைஃப் ஹாப்பியா இருக்குமோ அதுல மட்டும் வேணும். இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நீங்க ஈஸியா வெளியே வரலாம். ஓகேவா? இந்த செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கொஸ்டின். எந்த விஷயம் வந்து உங்களை நிறுத்தி வச்சிருக்கு ஒரு விஷயம் பண்ண முடியாம? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க படிக்கணும்னு நினைக்கலாம், என்னால படிக்க முடியல. வேலைக்கு போகணும்னு நினைக்கலாம், என்னால வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போயிட்டே இருக்கலாம், என்னால நல்லா சம்பாதிக்க முடியல. ஓகேவா? இல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், பண்ண முடியல. எந்த விஷயம் உங்களை ஸ்டாப் பண்ணுது? ஒரே ஒரு விஷயம். என்னதுன்னா, உங்களுக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. உங்களை பத்தின உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா குறுகிய நம்பிக்கையா இருக்கு. குறுகிய நம்பிக்கைன்னா எப்படி சொல்லலாம்னா, இப்ப நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு வேலையில இருக்கீங்க, அந்த வேலையில வந்து ஒரு 50,000 ஏர்ன் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 50,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 5 வருஷமா ஒரு வேலையில இருக்கீங்க. ஓகேவா? இப்போ ஒரு 50,000 ஏர்ன் பண்றீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களால வந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்க 5 வருஷமா ஒரு வேலையில இருக்கீங்க, நல்ல கம்பெனி இல்ல நல்ல இண்டஸ்ட்ரி தான், 50,000 ஏர்ன் பண்றீங்க. ஓகேவா? நிஜமாலே நீங்க அந்த 50,000 சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அளவுக்கு தான் நீங்க வந்து உங்களோட கேப்பபிலிட்டி இருக்கா, உங்களோட திறன் இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா 5 வருஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நீங்க வேற மாதிரி யோசிச்சு நிறைய எஃபர்ட் போட்டு கரெக்டான பிளேஸ்ல இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்க 5 lakhs கூட ஒரு மாசத்துக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம், 5 லட்சம் கூட. எந்த விஷயம் உங்களை ஸ்டாப் பண்ண வச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா என்னால அது முடியாதுப்பா, எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. நம்ம எப்பவுமே ஜென்ரிக்கா யோசிக்கும், எல்லாராலையுமே எல்லாமே பண்ண முடியாது. கரெக்ட் தான். உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. உங்களால பண்ண முடியுமா, முடியாது? முடியாது நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுதாங்க குறுகிய நம்பிக்கை. உங்களால முடியும். நீங்க ட்ரை பண்ணீங்களா முதல்ல? இல்லைங்க, நான் ட்ரை பண்ணேன், 100% நான் ட்ரை பண்ணேன், எல்லா விதத்திலயும் ட்ரை பண்ணேன், 100% கமிட்டடா இருந்தேன், 100% ஃபோக்கஸ்டா ட்ரை பண்ணேன், அப்ப கூட என்னால அதை பண்ண முடியலன்னு சொல்லுவீங்களா? 100% சொல்லுவீங்களா? யாருமே நம்ம ட்ரை பண்ணியே இருக்க மாட்டோம். என்ன பண்ணிருப்போம்னா, யோசிச்சிருப்போம் இதெல்லாம் முடியுமா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்போம். ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா தான் முடியுதா முடியலையான்னு தெரியும். ஓகேவா? சோ உங்களுக்குள்ள இருக்கிற குறுகிய நம்பிக்கையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. 100% உங்களை முதல்ல நம்புங்க. உங்களை நீங்க நம்பலன்னா உங்களை நம்பி யாருமே எந்த பொறுப்பையும் கொடுக்க முடியாது, எந்த விஷயமும் நடக்காது. சோ உங்களை நீங்க 100% நம்புங்க, எல்லாத்தையுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறமா எந்த விஷயமே உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது ஆக்சுவலி. ஓகே, ஃபைன். ஃபோர்த் கொஸ்டின் வந்து, நம்ம வந்து இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், நிறைய இந்த பாயிண்ட்ஸ்ல வந்திருக்கும். பிரசன்ட்ல இருங்க, பிரசன்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த விஷயத்த பத்தி மட்டும் யோசிங்க அப்படின்னு நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? யோசிக்க முடியுதா? அப்படி இருக்க முடியுதா? பிராக்டிக்கலா இருக்க முடியுதா? நம்ம யார் வேணா என்ன வேணா பேசிக்கலாம், பிராக்டிக்கலா இருக்க முடியுதா? முடியல. ஏன் முடியலன்னு சொல்லி பாருங்க. நினைச்சு பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஏன் முடியலன்னா, நம்ம மனசு இருக்கு இல்லைங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம மனசுங்கிறது என்னது? குழந்தை மாதிரி. அது என்ன பண்ணும்னா, எந்த வேலையை நான் பண்ணா எனக்கு வேலை கம்மியா இருக்கும், எனக்கு வந்து எஃபர்ட்ஸ் கம்மியா இருக்கும், நான் கம்மியா உழைக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். எவ்ரி செகண்ட், எல்லா நிமிஷமும் யோசிக்கும். அதோட பெரிய வேலையே அதுதான் ஆக்சுவலி. ஓகேவா? ஏன் நம்மளால வந்து பிரசன்ட்ல வந்து நிகழ்காலத்துல நடந்துட்டே இருக்கிற விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா, நம்ம மனசு என்ன பண்ணும் தெரியுமா? எப்பவுமே வந்து மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 75% நான் சொல்லுவேன். 75% வந்து எப்பவுமே முடிஞ்சு போச்சுல ஒரு விஷயம், அதையே யோசிச்சுட்டு இருக்கும் எப்பவுமே. 25%, 25% மட்டும்னா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், ஓவர் திங்கிங்னு சொல்லலாம், இல்ல அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். பட் மேக்சிமம் பர்சன் வந்து இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படின்னு நான் இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? ஏன் தெரியுமா? ஏன் அப்படி யோசிக்கிறது? அதனாலதான் நம்மளால ஆக்சுவலி இப்ப நடக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல. கரெக்டா? ஏன்னா நீங்க யோசிங்களேன், இப்ப நான் வந்து ஆக்சுவலி நான் ஐஏஎஸ் படிக்கலான்னு இருந்தேங்க, இப்ப நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன்,
நான் அப்படி இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பேன், இப்படி இருந்தா அப்படி பண்ணியிருப்பேன்னு முடிஞ்சு போனதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா நீங்க முடிஞ்சு போனதை பத்தி யோசிக்கிறீங்கல்ல, அதுக்கு என்னங்க நீங்க ஆக்சுவலி உங்களோட மனசுக்கு வந்து உழைப்பு கொடுக்குறீங்க? எதுவுமே இல்லை. ஜஸ்ட் யோசிக்கிறது, அப்படி இருந்தா இப்படி இருந்திருக்கலாம், அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நான் அப்படி பண்ணிருப்பேனே. ஓகே, ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும்தான் அங்க இருக்கு. ஜஸ்ட் தாட் மட்டும்தான் இருக்கு, நினப்பு மட்டும்தான் இருக்கு. அதனால உங்களுக்கு 10 பைசா ஏதாச்சும் செலவு இருக்கா? இல்ல ஏதாச்சும் உடம்பு கூட மூவ் பண்ண தேவையில்ல. கரெக்டா? அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு யோசிக்க வேண்டியது. அதுல என்னங்க இருக்கு? அதான் மனசு அதை ரொம்ப நேரம் பண்ணுது. சோ மனசுக்கு வந்து உழைக்கிறது கஷ்டம். ஓகேவா? அதை நீங்க தான் வந்து என்ன, நீங்க சின்ன குழந்தைங்களை எப்படி சொல்லி புரிய வைப்பீங்களோ அதே மாதிரி சொல்லி புரிய வச்சு அந்த வேலையை பண்ண வைக்கிறது உங்களோட கடமை, உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை, என்ன வேணா சொல்லலாம். ஓகேவா? சோ அதனாலதான் மனசு எப்பவுமே முடிஞ்சு போனது பத்தியே யோசிச்சுட்டு இருக்கு. சோ அதுல இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறது யோசிங்க. ஒருத்தருக்கும் அது மாறும். ஓகேவா? யோசிச்சுட்டு வெளியே வாங்க. பிரசன்ட்ல மட்டும் இருங்க. இப்ப பிரசன்ட்ல இருக்கீங்களா இல்ல வேற எங்கேயோ இருக்கா மனசு? பிரசன்ட்ல இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். இப்ப வந்து எப்படி இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம குறுகிய மனப்பான்மையிலிருந்து எப்படி வந்து ஆரோக்கியமான மனப்பான்மைக்கோ இல்ல வளர்ச்சி மனப்பான்மைக்கோ போறது. இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருந்து எப்படி க்ரோத் மைண்ட் செட்க்கு மாறுது. ஓகேவா? இது முக்கியமா நான் யாருக்கு சொல்ல வரேன்னா, அடல்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. அடல்ட்ஸ்னா ஒரு டீனேஜ்ல சொல்லலாம், இல்ல டீனேஜை தாண்டினவங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஒரு விஷயத்த மாத்திக்கணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுல நீங்க யாருக்குன்னா ஒரு விஷயத்த மாத்தணும், ஒரு விஷயத்த நீங்க ஸ்ட்ராங்கா ஆக்கணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னா சின்ன வயசுலயே அதை பண்ணிடுங்க. முக்கியமா நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், உங்க உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், உண்மையே பேசணும், லைஃப்ல வந்து ரொம்ப பெருசா அச்சீவ் பண்ணணும்னா இந்த விஷயத்தெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்துருங்க. நீங்க திடீர்னு வந்து 21 வயசுல இல்ல 20 வயசுல மேல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அவங்க பண்ண முடியாதுங்க. அவங்களால பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் அது ஸ்ட்ரெஸ் ஆகும், அவங்களுக்கு அதை விட ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேவா? சோ ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணல, என் பசங்களுக்கு வந்து டீனேஜ் கிராஸ் பண்ணிட்டாங்க, இல்ல வந்து 21 இயர்ஸ் மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சொல்றேன். சிம்பிள் தான். உங்களுக்கு எப்படிங்க, உங்களுக்கு இப்போ இவங்க அடல்ட்ஸ் கிட்ட தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எப்படி நீங்க வந்து குறுகிய மனப்பான்மையை வந்து முதல்ல வெளியே வரணும்னா அதுக்கு முன்னாடி குறுகிய மனப்பான்மைனா என்ன, அதுலதான் நீங்க இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஈஸி தான். உங்க மைண்ட் வந்து முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி குறுகிய மனப்பான்மையில எப்படி இருக்குன்னா குறுகிய நம்பிக்கையா இருக்கா. சிம்பிள். எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து பெரிய நம்பிக்கை இல்லாம அவ்வளவுதான், நான் அவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் முடியும், என்னால முடியாது அப்படின்னு அது மாதிரி யோசிக்கிற பர்சனா இருக்கீங்களா பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறுகிய மனப்பான்மை தான் ஒர்க் ஆயிட்டு. ஓகேவா? பரவாயில்லைங்க. எப்படி வெளியே வருதுன்னு பாக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ணணும்னா லேர்ன் பண்ணிட்டே இருங்க. என்ன பண்றீங்க? ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கிட்டே இருங்க. நீங்க கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்க லைஃப்ல இருக்கிற பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஓகேவா? முடியும் அப்படின்னு நான் சொல்றேன், ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். லேர்ன் பண்ண மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன லேர்ன் பண்றீங்கிறதுல எப்பவுமே மைண்ட்ஃபுல்லா இருங்க. யோசிச்சுட்டு இருங்க. எது வேணா லேர்ன் பண்ணக்கூடாது. கரெக்டான விஷயம் கரெக்டான டைம்ல லேர்ன் பண்ணணும். ஓகேவா? சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா க்ரோத் மைண்ட் செட் வந்து வளர ஸ்டார்ட் ஆயிடும். அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே ஓகே 6th கொஸ்டின். இது பேரண்ட்ஸ்க்கு. நீங்க வந்து நான் ப்ரௌட் பேரண்டாங்க. ப்ரௌட் பேரண்டா என்ன சொல்றது, நான் வந்து என் பசங்களுக்கு வந்து அம்மாவா இருக்க அப்பாவா இருக்க வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா என்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. நான் அவ்வளோ சூப்பரான ஒரு பேரண்ட்ஸா இருக்கும் அப்படிங்கறதுல வந்து நீங்க ரொம்ப பெருமைப்படுறவங்க, கர்வப்படுறவங்களா இருக்கீங்களா? ஓகே, அப்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. எந்த விதத்துல நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பொண்ணோ பையனோ யாரோ இருக்காங்க, பசங்க இருக்காங்க. ஓகேவா? நீங்க வந்து அவங்களை எப்படி வளர்த்திருக்கீங்கன்னு பாக்கிறதுல ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். இப்ப ஆண் பெண் நட்புரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நட்புரிமைன்னு சொல்லலாம், இல்ல நட்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆண் பெண் நட்பு. அதுல வந்து உங்களோட பசங்களோட அளவு எவ்வளவு இருக்கு, இப்ப எவ்வளவு அளவுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க அவங்களுக்கு பேசவோ இல்ல பழகவோ இல்ல ஃப்ரெண்டா இருக்கவோ. ஒரு பெண்ணை வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஆண், யார் வேணா இருக்கட்டும். ஓகேவா? உங்களுக்கு பொண்ணா இருந்தா பொண்ணு, பையனா இருந்தா பண்ணுங்க, யார் வேணா இருக்கட்டும். எப்படி நீங்க அலோவ் பண்றீங்களா முதல்ல கேட்டுக்கோங்க. முதல்ல எதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன்னா, இதை உங்களோட பசங்களுக்கு 3 வயசு இருக்குல்ல, 3 வயசுல இருந்தே பையனா என்ன பொண்ணுனா என்ன அதை முதல்ல நம்ம பிரிச்சு பார்க்கலாமா? அந்த வயசுல போயிட்டு பிரிச்சு பார்க்கலாமா நீங்க யோசிங்க. அந்த வயசுல பிரிச்சு பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. எனக்கு புரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா,
சொசைட்டி சரியில்லை, இப்ப நடக்கிறது எதுவுமே சரியில்லை, அதனால என் பசங்களை நான் பத்திரமா பாத்துக்கணும், அதனால வந்து நான் பையனோட பேச விட மாட்டேன், பொண்ணோட பேச விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா சின்ன வயசுலயே அந்த 3 வயசு 5 வயசு குழந்தைக்கு வந்து நீ பையன்கிட்ட பேசக்கூடாது, நீ பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லு. இது எவ்வளவு பெரிய தப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்றதுனாலதான் ஃபியூச்சர்ல அவங்க எப்படி 18 வயசு தாண்டியோ இல்ல அடல்ட் ஆன பிறகு எப்படி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம, எப்படி ஒரு பையனை ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம, எப்படி ஒரு பொண்ணை ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப உடைஞ்சு போறது, பிரேக்கப்ஸ் இருக்கட்டும் இல்ல எந்த விஷயம் வேணா இருக்கட்டும், ரொம்ப உடைஞ்சு போறது எல்லாமே இதுல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சோ உங்க பசங்களை யார் வேணா இருக்கட்டும், பொண்ணு பையன், இதுல பாகுபாடு எல்லாம் இல்லைங்க, 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு. ஓகேவா? சோ பொண்ணோ பையனோ என்ன வேணா எந்த குழந்தை வேணா இருக்கட்டும், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க இப்போ அடல்ட்ல இருக்காங்க, டீனேஜ்ல கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இம்ப்ராப்பர் பேரண்டிங். நீங்க சரியா வளர்க்கலங்க. சோ புரிஞ்சிடுச்சு, சரியா வளர்க்கல, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இருந்து சரியா வளங்க, இல்ல வளர விடுங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ சின்ன வயசுல இருந்தே தப்பான விஷயத்த வந்து மனசுல ஏத்த விடாதீங்க, நீங்களும் ஏத்திக்காதீங்க. ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ஓவர் திங்கிங். எப்பவுமே எந்த விஷயத்த நினைச்சும் ஓவர் திங்க் பண்றது. ஓவர் திங்கிங் எதுவுமே இல்லைங்க அப்படிலாம். சின்ன வயசுல இருந்து முதல்ல நீங்க கத்துக்கோங்க, எதுக்கு ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும், எதுக்கு நம்ம பேச விடக்கூடாது, எந்த அளவுல லிமிட் மெயின்டைன் பண்ண சொல்லி கொடுக்கணும்னு கத்துக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா அந்த விஷயம் கம்ப்ளீட்டா வேணான்னு விட்டுருவோம். எந்த அளவுக்கு வேணாங்கிறது முக்கியம். புரியுதா? எந்த விஷயமும் 100% வேணான்னு எந்த விஷயமே உலகத்துல இருக்காது. 10% 100% நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்னா பிரச்சனை வரக்கூடாதுன்னு அப்படியே ஓடிட்டோம். பிரச்சனை நம்ம கூடயே பிறந்து நம்ம கூடயே இருக்கு, நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்கு. ஈவன் இறந்தவங்களுக்கு கூட பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நினைச்சு ஓடலாம் முடியாது. எப்படி ஃபேஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு உங்க பசங்களை வந்து ஃபேஸ் பண்ண விடணும், இல்லைன்னா விட்டுருக்கீங்கன்னு யோசிங்க. அது உங்களுக்கு முக்கியமா டிசைட் பண்ணணும். இந்த டாபிக் நான் சூஸ் பண்ண ரீசன் என்னன்னா, ஓகே இன்னும் நம்ம டைம் எடுக்கிறோம், பரவாயில்ல, இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது, நான் பேசிதான் ஆகணும். ஸோ நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இப்ப இருக்கிற மோஸ்ட்லி இருக்கிற பேரண்ட் என்ன பண்றீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பையன் கூட பேசாத, பொண்ணு கூட பேசாத அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்குறோம். அப்படி வளர்க்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பசங்க ஃபியூச்சர்ல நீங்க வந்து 10 வருஷம் கழிச்சியோ 20 வருஷம் கழிச்சியோ பார்க்கும்போது இல்ல அது உங்களோட லைஃப் லாங் அவங்க இருப்பாங்க, நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது. கரெக்டா? அவங்களோட லைஃப் லாங் உங்களால இருக்க முடியுமான்னு தெரியாது, ஷுவரா சொல்ல முடியாது. சோ அவங்க எப்படி வாழ்வாங்கன்னு சொல்றது வந்து நீங்க இப்பதாங்க டிசைட் பண்ண முடியும். அவங்கள டிசைட் பண்ணவும் விடணும். கரெக்டா? அதனால வந்து சின்ன வயசுல இருந்தே, முக்கியமா 3 வயசுல இருந்து 5 வயசுல குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கூட பேசாத, இவ கூட பேசாதன்னு சொல்லாதீங்க. கரெக்டா சொல்லி கொடுங்க. முதல்ல நீங்க கத்துக்கோங்க, அதுக்கப்புறமா தான் உங்க பசங்களுக்கு கத்து கொடுக்க முடியும். நம்ம கத்துக்கிறதே இல்ல. கரெக்டா? அப்படியே நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கும். தப்பு. ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அப்பதான் உங்களால கரெக்டான ஒரு முடிவை இந்த விஷயத்துல எடுக்க முடியும். ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான சோசியல் ரிலேட்டடான ஒரு விஷயம், சமூகம் சார்ந்த பிரச்சனை இது. அது ஒவ்வொரு வீட்டுல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? உங்க வீடு கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாருங்க, சொசைட்டியை குறை சொல்லாதீங்க. சொசைட்டில தான் நீங்களும் இருக்கீங்க. ஓகேவா? சோ உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைய, உங்க வீட்டுல இருக்கிற ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணுங்க. சொசைட்டியோட ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்படி வந்து ஆரோக்கியமான மனசு இருக்குல்ல, அதோட கனெக்ஷன்லயே இருக்குதுன்னா அதை பத்தினே யோசிச்சுட்டு அதை பத்தின நினைப்பிலே இருக்கிறது. ஏன்னா நான் வந்து நினைக்கிறேங்க, நான் மனசு வந்து ஆரோக்கியமா தான் இருக்கணும், என்னோட மனசு நான் குறுகிய மனப்பான்மையா யோசிக்க கூடாது, நான் எப்பவுமே பாசிட்டிவா யோசிக்கணும், எப்பவுமே வந்து என்னோட மனசு ஆரோக்கியமா இருக்கணும், பலப்படுத்தினே இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். பட் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அது வந்து நெக்ஸ்ட் நெகட்டிவ்லயே போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு தான். எப்படி வந்து உங்க மனசை வந்து ஆரோக்கியமாவே எப்பவுமே வச்சுட்டு இருக்கிறதுனா மூணு இருக்குங்க, 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. சிம்பிள் தான், பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்ததுதான், நான் அகைன் வந்து ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், மைண்ட்ஃபுல்லா இருங்க, ப்ரெசென்ட்ல இருங்க. ஓகே. செகண்ட் ஒன் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த விஷயம் நான் யாருமே பண்ண மாட்டோம்னா ரொம்ப சிம்பிள். என்னதுன்னா, ஒரு நாளைக்கு என்ன சுச்சுவேஷன், ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 3 times எனக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கொஸ்டினா உங்ககிட்ட 3 வாட்டி கேட்டுக்கணும். என்ன கொஸ்டின்னா, நான் சந்தோஷமா தான் இருக்கேனா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சந்தோஷமா இருக்கிறத உணர்றேனா? அதே கொஸ்டின் தான் விதவிதமா சொல்றேன். சந்தோஷமா இருக்கிறத உணர்றேனா? தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, நிஜமாலே நான் சந்தோஷமாவா இருக்கேன் அப்படின்னு மாசத்துக்கு ஒரு வாட்டி கேட்கக்கூடாது, டெய்லி கேட்கணும். டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ்ல, மார்னிங் ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி, தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த மூணு கொஸ்டின் நான் சொல்லுவேன், தனித்தனியாவே நான் சொல்றேன். இந்த 3 கொஸ்டினைய டெய்லி உங்ககிட்ட கேளுங்க. டெய்லி நீங்க கேட்க தான் உங்களால நீங்க எந்த மைண்ட் செட்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன், எல்லாருக்கும் தெரிஞ்சது,
நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா யோசிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்துக்கிட்டே இருங்க. கத்துக்கிட்டே எப்போ நீங்க கத்துக்கிறத ஸ்டாப் பண்றீங்களோ எல்லாமே ஸ்டாப் ஆயிடுங்க லைஃப்ல. ஸோ கத்துக்கிட்டே உங்களோட பாசிட்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். ஓகே, 8th கொஸ்டின். சுய மதிப்பை எப்படி நம்ம பெருக்கிக்கிறது, எப்படி கூட்டுறதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ சுய மதிப்புனா முதல்ல என்ன? சுய மதிப்புனா உங்களே நீங்க மதிக்கிறீங்களா? முதல்ல உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? உங்க ஃபீலிங்ஸ்க்கு அக்கறை கொடுக்குறீங்களா? கேர் பண்றீங்களா? லவ் பண்றீங்களா? அதுதான் பேசிக்கா. அதை பார்த்துக்கோங்க. என்ன ஃபீலிங்ஸ் வேணா இருக்குது, உங்க ஃபீலிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்காம வேற யாருக்கும் மதிப்பு கொடுக்க முடியாது. ஓகே, ஃபைன். எப்படி அதை பெருக்கிக்கிறது, எப்படி நம்ம மரியாதை கொடுக்கறது அதிகப்படுத்திக்கிறது அப்படின்னா 3 விஷயம் இருக்கு. சிம்பிள் தான், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கிற விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆரோக்கியமான விஷயம்னா என்ன அர்த்தம்? உங்களை எந்த விஷயம் ஆரோக்கியமாவே வச்சுட்டு இருக்கும் அந்த விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் ஒன் எப்பவுமே அவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன்னு யாரு கூடயுமே உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க கம்பேர் பண்ற அளவுக்கு யாருமே யாரு கூடமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே தனித்துவமானவர்கள். ஓகேவா? சோ கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருமே யோசிக்கிற விதம், பழகிற விதம், ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ற விதம், செய்யற விதம், ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட். யாருக்குமே சேமா இருக்காது. அதனால கம்பேர் பண்ணி உங்களையே நீங்க குறைவா மதிப்பு கொடுக்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கு நிறைய மதிப்பு இயற்கையிலே கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸ்பாயில் பண்ணாம இருந்தாலே போதும். ஓகே, தேர்ட் ஒன் என்னன்னா, எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணுங்கிறது பழகிக்கோங்க. அது நான் வெளியில இருக்கிற ஆளுக்கு மட்டும் சொல்லல, உங்களுக்குள்ள ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கூட எஸ் எப்ப சொல்லணும், நோ எப்ப சொல்லணும்னு பழகிக்கோங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கவங்க எப்பவுமே நல்லதுதான் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதானே வெளியே வரும். சோ எந்த விஷயத்துக்கு நோ, எந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லணும்னு புரிஞ்சுக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க, ரெகுலரா பண்ணுங்க. ஓகேவா? ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த விஷயம் வேணா நம்ம கத்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்றீங்களா? மேட்டர்ஸ். ஃபைன். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு, பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு இந்த வாட்டி நான் சூஸ் பண்ண 10 கொஸ்டின்ஸ்மே கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கிற கொஸ்டின் தான். ஐ ஹோப் உங்களால ஸ்டே கனெக்டடா இருக்க முடியுதுன்னு நம்புறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நம்ம வீடியோஸ், நம்ம சேனலை எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஓகேவா? யாருக்கு நிஜமாலே கத்துக்கணும், யாருக்கு ஒரு விஷயத்த நிஜமாலே தெரிஞ்சுக்கணும்னு அக்கறை இருக்கோ இல்ல நினைக்கிறாங்களோ அவங்களாலதான் பார்க்க முடியும். சோ நான் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எத்தனை வியூஸ் போகுதுன்னு எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டேன். அதனால பாருங்க, உங்களால ஒரே ஐடியா பார்க்க முடியலனாலும் ஸ்பிளிட் பண்ணி பாருங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. கரெக்டா? ஃபைன். லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஸ்டின், 9th கொஸ்டின் என்னன்னா, ஓகே ஆக்சுவலி இது சிம்பிள் தான், பட் சொல்லும் போது கொஞ்சம் பெருசா தெரியலாம். நான் இது தனியா கூட நான் ஆக்சுவலி வீடியோ போட போறேன், நீங்க அதுலயும் செக் பண்ணிக்கலாம். என்னன்னா, உங்களோட பசங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. என்ன குழந்தை வேணா இருக்கட்டும், பையனோ பொண்ணு இருக்கு. நான் ஏன் அடிக்கடி எந்த குழந்தை வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன்னா, பிரிச்சு சொல்ல வேண்டியது இருக்குங்க. இல்லைன்னா இது பொண்ணுக்கா பையனுக்காங்கிற ஒரு டவுட் வந்துடும்ல. குழந்தைன்னு சொன்னாலே அது 2 பேருக்கு எந்த குழந்தை வேணா இருக்கட்டும். ஓகேவா? சோ உங்களுக்கு குழந்தை ஒரு வயசை ஸ்டார்ட் பண்ண போது, இல்ல ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்கு, 5 வயசுக்குள்ள குழந்தை இருக்குன்னா, இந்த 5 விஷயத்த நீங்க அதை சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த 5 விஷயம் நான் சொல்ல மாட்டேன், 5 கிஃப்ட்ஸ் கொடுத்தே இருக்கணும். நிறைய குழந்தைங்களுக்கு நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இல்ல அப்பப்போ நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பீங்க. கரெக்டா? நிறைய பேர் கார்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ கிஃப்ட்ஸ் கொடுப்பீங்க. கரெக்டா? என்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கணுங்கிறது முக்கியமா இருக்கு. ஓகேவா? அதுல கண்டிப்பா நீங்க 5 கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கணும். என்னென்ன கிஃப்ட்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருக்கோம், ஒரு வாட்டி கொடுத்து விட்டுறது கிடையாது, தொடர்ந்து ஃபாலோ பண்ண கொடுத்துட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, அவங்களோட ஆர்வத்தை தூண்டுறத மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கீங்களா நீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசிங்க. எப்பவுமே எவ்ரிடே ஐ கேன் சே, டெய்லி ஏதாச்சும் ஒரு விதத்துல, அவங்க விளையாடுற விதத்துல, அவங்க ஒரு விஷயத்த நீங்க வெளியே கூட்டிட்டு போறீங்கன்னா, எப்படி ஒரு விஷயத்த அவங்க அப்ரோச் பண்றாங்க, எப்படி பாக்குறாங்க, ஒரு விஷயத்த நீங்க அவங்களுக்கு ஃபீட் பண்றீங்க, இல்லைன்னா சாப்பாடு ஊட்டும் போது, எப்ப வேணா இருக்கும், அவங்களோட ஆர்வத்தை தூண்டுறது மாதிரியே ஒரு வேலை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் அவங்க கேக்குறாங்கன்னா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்பவுமே ஏன் இப்படி கொஸ்டின் கேக்குறேன்னு அவங்கள நிறுத்தாம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இல்ல அம்மா அப்புறமா ஆன்சர் பண்றேன், அப்பா அப்புறமா ஆன்சர் பண்றேன்னு சொல்லுங்க. ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்னதுன்னா, அவங்க ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னா அவங்கள பண்ண விடுங்க. அதே மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, நீ இப்படி பண்ணிட்டேன்னு அவங்கள திட்டாம அடிக்காம, அந்த மிஸ்டேக் தப்பு நடந்துருச்சுன்னா அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க.
நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நடக்கும்போது அவங்களே அவங்க பிரச்சனைய சால்வ் பண்ணிடுவாங்க. இதை வந்து நீங்க டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்துல இருந்து. ஓகேவா? இப்ப இருந்தே நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு லைஃப்ல வந்து ஒரு பிளேஸ்ல இருக்கும்போது நீங்க பக்கத்துல இல்லாத போது அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். தேர்ட் என்னன்னா ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் மோட் தெரியும்ல எல்லாருக்குமே. ஓகே, சோ ரிப்பீட் பண்ணணும்னா என்ன ரிப்பீட் பண்ணணும்னா, சின்ன வயசுல 3 வயசுல இருந்தே அவங்களோட லைஃப் கோலை செட் பண்ணுங்க. லைஃப் கோலை செட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன கோல்ஸ் செட் பண்ணுங்க. சின்ன சின்ன குறிக்கோள் கொடுத்துருங்க. இன்னைக்கு வந்து நீ வந்து இந்த ஒரு டாய்ஸ் கூட வச்சுக்கலாம், இத வந்து வீடை வந்து பில்ட் பண்ணணும், ஒரு டாய்ஸா இருக்கலாம், சின்ன சின்ன விஷயமா இருக்கணும். டான்ஸ் கிளாஸ் போவாங்க, பாட்டு கிளாஸ் போவாங்க, இன்னைக்கு நீ பண்ணணும், இதுக்கு இதை பண்ணணும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து கோல் செட் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுங்க, சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு உருவாக்கி கொடுத்து விட்டுறக்கூடாது. 5 வயசு வரைக்கும் ரெகுலரா கண்டினியூ பண்ணணும். அதை நீங்க டெய்லி பண்றீங்களோ இல்லையோ அது உங்ககிட்ட தான் இருக்கு. எவ்வளவு அதிகமா பண்ணீங்களோ அவ்வளவு நல்லது. பட் அது ரெகுலரா பண்ணுங்க. ஓகேவா? கோல் செட் பண்ணுங்க, குறிக்கோளை செட் பண்ணுங்க, அதை அவங்கள பண்ண வைங்க. நீங்க பண்ணாதீங்க, அவங்கள பண்ண வைங்க. ஓகேவா? ஃபைன். 4th ஒன் என்னன்னா, எப்படி லவ் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுங்க. நம்ம நிறைய சொல்லி கொடுப்போம், கரெக்டா? சின்ன வயசுல 3 வயசுல குழந்தைங்க இருக்கும் போதே கராத்தேல சேர்த்து விடுவோம், என்னென்னமோ பண்ணுவோம். கரெக்டா? பண்ணணும் தான். பட் எப்படி லவ் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுங்க. ஏன்னா நீங்க எப்படி லவ் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்தீங்கன்னா லவ்ல என்னென்ன வருது, எப்படி ஒருத்தங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணுங்கிறது அதுலயே வருது. கரெக்டா? சோ இது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி லவ் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுங்க. ஃபைன். லாஸ்ட் ஒன்னு என்னன்னா, நன்றி உணர்வோட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எப்படி சொல்லி கொடுக்க முடியும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வயசுல அப்படின்னா, அவங்க சாப்பிட போகும்போது யாருக்கு நன்றி சொல்லணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சோ கடவுளுக்கு நன்றி சொல்லணும். டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே சூரியனை காமிச்சிட்டு வந்து சூரியனுக்கு நன்றி சொல்லுங்க. டெய்லி ஒரு ஹேபிட்டா பண்ணுங்க. ஓகேவா? இது ரெகுலரா நீங்க பண்ணணும். 5 வயசுக்குள்ள இப்ப நான் சொன்ன 5 விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்க பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த 5 விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பசங்களோட லைஃப் அவ்வளோ அழகா நீங்க அற்புதமா வடிவமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இதை ஃபாலோ பண்ணதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, இந்த 5 விஷயமும் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணுங்க. நீங்க பண்ணலன்னா உங்க பசங்களால பண்ண முடியாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சோ இந்த 5 விஷயமும் நீங்க ஆல்ரெடி நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணலங்க, நான் ஒரு பேரண்டா இருக்கேன், நீங்க சொல்ற ரேஞ்ச்ல நான் வரேன், என் பையனும் என் பொண்ணும் 5 வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா முதல்ல நீங்க இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 21 நாள் இன்னில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. 21 நாள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு 22வது நாள் இருந்து உங்களோட பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த 5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 21 நாள் நீங்க கிராஸ் பண்ணும்போது உங்க லைஃப்ல எவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியா உங்களோட பசங்களுக்கும் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? கத்து கொடுக்க முடியும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது நான் தனி வீடியோ கூட போடுவேன், சோ அதுவும் செக் பண்ணுங்க. நீங்க வந்து இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி. லாஸ்ட் கொஸ்டின். நீங்க நிறைய டைம் எடுத்துட்டோம், சாரி ஃபார் தட். அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன், ரொம்ப இம்பார்ட்டன்டான வீக்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை பேசிருக்கோம், நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள் பேசுனதுனால நிறைய டைம் எடுத்துருக்கு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் சோம்பேறிங்க, என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது, ஏன்னா நான் சோம்பேறிங்க, எனக்கு தெரியுங்க ஆனா நான் பண்ண மாட்டேங்க, ஏன்னா நான் சோம்பேறிங்க. சோம்பேறினா என்னங்க? சோம்பேறினா எதுவும் பண்ணாம கம்முனா இருக்கிறது தானே சோம்பேறி. ஓகேவா? ஒண்ணு சொல்லட்டுமா? சோம்பேறின்னு இந்த உலகத்துல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. யாருமே சோம்பேறிகள் கிடையாது. ஏன்னா சோம்பேறினா முதல்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம வெட்டியா இருக்கிறது. கரெக்டா? நீங்க வெட்டியா நீங்க வேணா பாருங்க, நான் சோம்பேறித்தனமா இருக்கேன்னா, நீங்க சோம்பேறித்தனமா எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க ஆன்மீகவாதி ஆயிடுவீங்க. கரெக்டா? நான் எதுவுமே பண்ணாம நான் வந்து தியான நிலையில இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல, எதுவுமே பண்ணாமலாம் இல்ல, ஏதோ பண்ணிட்டுதான் இருப்பீங்க. சோம்பேறித்தனத்துல என்ன பண்ணுவீங்க? போனை நோண்டுவீங்க, அனாவசியமா பேசிட்டு இருப்பீங்க, காசிப்ஸ் இருக்கட்டும், இல்ல யாராச்சும் கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருப்பீங்க, டிவி பாப்பீங்க, இது மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ சோம்பேறித்தனம் என்ன பண்றீங்கன்னா, ஒரு விஷயத்துல நீங்க எஃபர்ட் போட்டு வந்து ரெகுலரா அந்த விஷயத்த பண்றீங்க, ஆனா வந்து சோம்பேறித்தனம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோம்பேறித்தனம்னா என்ன? எஃபர்ட் கொடுக்காம இருக்கிறது, ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறதுலாம் இல்ல, ரிப்பீட்டா ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா எந்த விஷயத்துல நீங்க பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அதுதாங்க பிரச்சனை. சோ பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியலங்கிறது தான் பிரச்சனை, தவிர சோம்பேறித்தனம்னு சொல்லிட்டு நீங்க விட்டு போகவே முடியாது. சோம்பேறித்தனம்னா என்னன்னா, எந்த விஷயமே பண்ணாம சைலண்ட், சும்மா இரு அப்படின்னு ஒரு விஷயம். அப்படி இருக்கிறது பேர் தான் சோம்பேறித்தனம். ஓகே, சும்மா இருந்திருக்கீங்களா? இப்ப நான் யாருமே சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருந்தீங்கன்னா நீங்க தியாகிகள் ஆயிடுவீங்க, ஞானிகள் ஆகிடுவீங்க. சோ யாருமே சோம்பேறிகள் கிடையாது. ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணணுமோ அதை தாண்டி அதை விட்டுட்டு
மத்தது எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? சோ சோம்பேறிகள்னு நீங்க 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 யாராச்சும் டேக் கொடுத்துருந்தீங்கன்னா எடுத்துருங்க. ஏன்னா நீங்க சோம்பேறிகள் இல்ல. உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, நிறைய விஷயத்துல நீங்க எஃபர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, ஆனா தப்பா கொடுத்துட்டு இருக்கீங்க. கரெக்டா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, லைஃபை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பத்திரமா இருங்க.